கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஏன் நாம் மறந்தோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, இது என்னை பொறுத்தவரை, இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களை பொறுத்தவரை, அறிஞர்களை பொறுத்தவரை, இந்த சமூக மக்கள் இந்த தலைப்பை விட்டு தூரமாகி வாழ்கிறார்கள், அல்லது பலருக்கு இந்த தலைப்புடைய கல்வி முழுமையாக சென்றடையவில்லை என்றுதான் கருதுகிறோம். இது மிக முக்கியமாக இந்த சமூகத்திலே வாழக்கூடிய இந்த தலைமுறையும் இந்த சமூகத்திற்கு அடுத்து வரக்கூடிய எதிர் தலைமுறையும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மார்க்க கல்வியில் மிக முக்கியமான ஒரு கல்வி. இன்றைய காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வியின் மூலமாக அமையலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு புரிதலையும் அந்த புரிதலின்படி எம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் எமக்கு தருவானாக. இந்த தலைப்பை பொறுத்தவரை ஒரு கூர்மையான கத்தியின் மீது நடப்பதை போன்றுதான். எம்முடைய புரிதலில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டாலும் சரி, அது எம்மை தவறான வழிக்கோ அல்லது தவறான புரிதலுக்கோ கொண்டு சேர்த்துவிடும். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய எனக்கும் இதை கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் இதில் எமக்கு தெளிவை தரட்டும். இந்த மார்க்கத்திலே நாம் மறந்த மிக முக்கியமான ஒரு அம்சம், அல்லாஹ் எமக்கு தடை செய்த அம்சங்களில் அது மிக முக்கியமானது, நமக்குள் நாம் பிரிந்திருப்பது. இந்த மார்க்கத்துடைய அடிப்படையே எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதுதான். இந்த மார்க்கத்துடைய அடிப்படையே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வாழ்வதுதான். பிரிவை அல்லாஹ் குர்ஆனில் எங்கும் அனுமதிக்கவில்லை. எதில் பிரிந்தாலும் சரி, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த தீனில் எந்த ஒரு பிரிவையும் இந்த முஸ்லிம் சமூகம் ஈடுபடுவதில் ஏற்றுக்கொள்வதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அனுமதிக்கவில்லை. இப்படி அனுமதிக்காத ஒரு விஷயத்தை இந்த முஸ்லிம் சமூகம் முழுவதும் இன்று சுமந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த மார்க்கத்தின் அடிப்படை எமக்கு நினைவுபடுத்துகிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅதஸிமு, அதில் நீங்கள் ஒன்றிணைந்து கொள்ளுங்கள், அதில் நீங்கள் ஒன்று சேருங்கள். வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள், ஐ தமஸ்ஸகு பிதீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீன் அனைத்திலும் நீங்கள் ஒன்று சேர்ந்து பற்றி பிடியுங்கள். இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பிஹப்லில்லாஹ் என்றால் ஜமாஅ, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழுங்கள், அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் கலையுடைய ஆசிரியர்களில் மிக மூத்தவர், அவர்கள் சொன்னார்கள், பிஹப்லில்லாஹ் என்றால் ஐ பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நீங்கள் ஒன்று சேருங்கள், அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று. கால முகாத்தில், மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர், ஐ பி அம்ரில்லாஹி வ தாஅத்தி, அல்லாஹ்வுடைய ஏவுதலிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், அதில் ஒன்று சேருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான். இந்த 4 கருத்தும் எதை சொல்கிறது? இந்த 4 அறிஞர்களுடைய கருத்தும் எதை சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தீனில்